வணக்கம். எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கது என்ன? காற்று இல்லாமல் நாம் ஒரு நிமிடமும் வாழ முடியாது. ஆனால் நமக்கு தினமும் இரவும் இலவசமாக காற்று கிடைக்கிறது. அது எப்போதும் நம் நுரையீரல்களை நிரப்புகிறது. அதுபோல் நம் எதிர்காலத்தை வெல்லுவதற்கு ஒரு முக்கியமானது, அது தேவனின் வார்த்தை. தேவன் யோசுவாவிடம் கூறினார், இந்த வார்த்தையை தினமும் இரவும் உன் வாயில் உச்சரித்து அதில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கவனமாகச் செய். அப்போது நீ வளமுடன் வெற்றி பெறுவாய். காற்று எவ்வாறு நமக்கு உயிரை தாங்குகிறது, அதுபோல் தேவனின் வார்த்தை நமக்கு நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியமானது. தினமும் படித்ததை மாணவர்கள் இரவில் படுத்துக் கொள்ளும் போது அவர்கள் மதிப்பெண்களில் காலப்போக்கில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை காண்கிறார்கள். நம் வாழ்க்கை பிஸியாக இருக்கலாம், நம் மனம் பல்வேறு கவலைகளால் குழப்பமாக இருக்கலாம். ஆகையால் நாம் தேவனின் வார்த்தையை விட்டுவிட்டு தினமும் இரவும் எப்படி வாழ முடியும்? இயேசு கூறினார், நான் திராட்சை, நீங்கள் கிளைகள். நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், நான் உங்களில், நீங்கள் பலமான பலம் கொடுப்பீர்கள். நாம் இயேசுவுடன் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் உடலாகிய வார்த்தை நாம் கடினமான மற்றும் குழப்பமான காலங்களில் கூட நம் வாழ்க்கையில் பலம் கொடுப்போம். இந்த வாழ்க்கை கிளைகள் திராட்சை உடன் இணைக்கப்பட்டிருப்பது போன்றது மற்றும் அவர் எப்போதும் நமக்கு வழிகாட்ட அனுமதிப்பது. இது மூச்சு போன்றது, ஒரு தொடர்ச்சியான செயலாக அது வாழ்க்கையை தாங்குகிறது. நாம் இயேசுவை கவனமாக கவனித்தால் அவர் நம் படிகளை வழிகாட்டுகிறார் மற்றும் நமக்கு ஒரு நிறைவு வாழ்க்கையை வாழ உதவுகிறார். இது வெறும் மதம் பற்றி அல்ல, இது எங்கு நம் எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள் கவனமாக இருக்கின்றன. இயேசு நம் ஆழமான விருப்பங்களை தேவனுடன் இணைக்கிறார் மற்றும் தேவனின் வார்த்தை நம் இதயங்களில் இருக்கும் போது அவர் அற்புதமான கனவுகளை உண்மையாக மாற்ற முடியும். காற்று எவ்வாறு நமக்கு உடலாக உயிரை தாங்குகிறது, அதுபோல் நாங்கள் நம்புகிறோம், இயேசு தேவனின் வார்த்தை நம் வாழ்க்கையை வலுப்படுத்தும் மற்றும் நோக்கமுள்ள மற்றும் நிறைவு நிறைந்த எதிர்காலத்தை வழிகாட்டும்.